குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே சீடத்துவம் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதிகளிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நாம் இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரோடு பேசுவோம். தந்தையே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் சத்தத்தை கேட்க எனக்கு என்னுடைய இருதயத்தை நீங்கள் திறந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய வார்த்தையினால் வருகிற ஜீவன், வல்லமை, வாழ்வையும் வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். இன்னும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் கேட்பதின் வழியாக இன்னும் கர்த்தரோடு நெருக்கமாக நெருங்கி சேர ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிப்போம். திருப்பாதத்தில் தங்கும் போது பேரானந்தம் அடைவேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷம் காண்கிறேன். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் இன்னும் நாங்கள் உமது பக்கத்திலே சேர, இன்னும் பரிசுத்தம் அடைய, உமக்கு பிரியமில்லாதவைகளை விட்டுவிட்டு உமக்கு சித்தமானதை செய்வதற்கு, உம்மை பின்பற்றுவதற்கு, உத்தமமான சீடர்களாய் மாற்றப்படுவதற்கு என்னையும் எங்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை பரிசுத்தப்படுத்தும், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றியருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாளிலே வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 1-42 வசனங்கள் இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன நடைபெறுகிறது என்று நாம் பார்த்தால், யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு அப்படி போறார், மறுநாளிலேன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஞான ஸ்நானம் எடுத்து அடுத்த நாள், இயேசு ஞான ஸ்நானம் எடுத்து அடுத்த நாள் இயேசு போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொன்னாராம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படி சொல்றார். ஏன்னா யோவான் ஐயோ நம்மளை விட்டு யாரும் பெயரக்கூடாது அப்படி யோசிக்கல. ஹி வாஸ் ரெடி டு ஷோ கிரைஸ்ட், நாட் ஹிம்செல்ஃப், தன்னை அல்ல. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொன்ன உடனே அவர் சீஷர்ல 2 பேர் அவர்கிட்ட இருந்து அங்க போயிட்டாங்க, அவர்கிட்ட போறாங்க, அவர் பின்னால போறாங்க. அதுல 2 பேர் அப்படின்னு போட்டிருக்குது. யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிறதுல அந்திரேயா பேர் வெளிப்படையா போட்டிருக்கு. யோவான் எப்பவுமே அவர் எழுதும்போது அவர் பேரை போட மாட்டார். பின்னால கூட இதை எழுதின சீஷன் அப்படிதான் சொல்றாரு. ஸோ யோவானும் அந்திரேயாவும் தான் போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ 2 பேரும் ஏசு பின்னால போறாங்க. ஏசு கிறிஸ்து என்ன தேடுறீங்க அப்படி கேட்கிறார். உடனே நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. வந்து பார், எனக்கு வந்து பார்ன்னு சொல்றாரு. வந்து பாரு அப்படி சொல்றாரு. அவங்க போய் அவரோட தங்கினாங்க. அதுக்கு பிறகு அதுல அந்திரேயா, அவ தான் பிஆர்ஓ, எப்பவுமே ஏசு கிறிஸ்துவுக்கு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். அவர் எப்பவுமே அவர் பண்ண பிரசங்கெல்லாம் பைபிள்ல இல்லை,
ஆனால் எப்பவுமே கூட்டிட்டு கொண்டு வர்ற வேலை செய்வார். அவர் உடனே சீமோன் பேதுரு அவனுடைய சகோதரனை முதல்ல வீட்டில் ஊழியம் செய்கிறார். போய் நீ வந்து பாரு, நாங்கள் மேசியாவை பார்த்தோம் அப்படி சொல்றார். உடனே பேதுரு வருகிறார். பேதுரு அவருடைய இயேசு அவருடைய பெயரை, அதாவது சீமோன் அப்படின்னு சொல்லியிருக்கு, சீமோனுடைய பெயரை பேதுரு என்று இயேசு மாற்றினதாக நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இதுதான் நடந்த நிகழ்ச்சி. ஆகவே இந்த நிகழ்விலிருந்து இங்கே 2 பேர், இயேசுவுக்கு பின் சென்ற 2 பேர், 3வது ஒரு நபர் இணைந்து கொள்கிறார். இதுதான் இந்த பேசேஜில் நமக்கு கொடுத்துருக்கு. இதிலிருந்து சீடத்துவத்தினுடைய அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம நாட்டில் பிரசிடெண்டாக இருந்த ஒருத்தர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் வந்து ஆசிரியராக இருந்தவர். அவர் கிளாஸஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தே என்ஜாய்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த ஆசிரியர் தினத்துக்கு முன்னால் பேப்பரில் ஒரு பக்கம் வரும், இல்லை அரை பக்கம் வரும், பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய கதைகள்லாம் போட்டிருப்பாங்க. அன்பானவர்களே, சிலர் வந்து அவர் ஃபிலாசபி எடுத்தார், வேற டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த கிளாஸில் போய் உட்காந்துருப்பாங்களாம். தே என்ஜாய்டு இஸ் டீச்சிங். அப்புறம் சாயங்காலம் அவர் வந்து அந்த கடற்கரையில் மெரினா பீச்சில் தான் அந்த காலேஜ் இருந்துச்சு, பிரசிடென்சி காலேஜ் நினைக்கிறேன், அதில் தான் அவர் கற்றுக் கொடுத்தார். ஸோ அதில் நடக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்களாம் கூட, அப்படி பேசிக்கிட்டே நடக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக புது புது கருத்துக்கள் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஸோ ஒரு நாள் பால் பேரின்பம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்டா, ஹி பிகம் எ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க பிற்காலத்தில். ஸோ அவர் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டே போகும்போது அவர் சொல்கிறார், சரி நீங்கள் தான் என்னுடைய குரு, யூ ஆர் மை குரு, நான் வந்து உங்கள் சீடனாக இருப்பேன், என்ன உங்களுக்கு சீடனாக இருக்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணனை, அதுக்கு பிறகு அவர் பிரசிடெண்டாக மாறுறாருன்னு வச்சுங்களேன், அப்படின்னு சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணனை புகழ்ந்து பேசினாராம். அப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னாராம், I will show you one guru. You will find him in the Bible. He is Jesus Christ என்று சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு நல்ல குருவை காட்டுறேன், அவரை பற்றி பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம், அவர் இயேசு கிறிஸ்து. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் சிறந்த ஒரு குருவை சீடராக பின்பற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பகுதியிலே சீடர்களாக போன 3 பேரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவங்கிட்ட இருந்த அடிப்படையான குணாதிசயங்கள் என்ன, எப்படி நாம் சீடர்களாக வாழ முடியும்? Who are the disciples? முதலாவதாக நீங்கள் யோவான் 1வது அதிகாரத்திலே 36வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 125வது பக்கம் உங்கள் வேத புத்தகத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். யோவான் 1:36 சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவன் கண்டு, இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். இப்போ யோவான் காட்டுற, யோவான் என்ன சொல்றாரு? இதோ தேவ ஆட்டுக்குட்டி. They accepted it. அவங்க அதை நம்பினாங்க. ஆகவே யோவான் எப்பவுமே இயேசு அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாலையும் பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை 1:29 இருக்கு. இதோ உலகத்தின் ஞானஸ்நானம் பெற வரும்போது கூட இயேசுவை பற்றி சொல்றாரு யோவான் ஸ்நானகன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அன்பானவர்களே, சீடன் யார்? Who has accepted and believed Jesus is the Lamb of God. இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவன் அவன் சீடன் என்று சொல்லலாம். நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் கிறிஸ்தவர்கள் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்திலே முதலாவது அப்போஸ்தலர் 11வது அதிகாரம், சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 21வது வசனம், அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடி வந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதலில் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. யார் கிறிஸ்தவர்கள்? சீடர்கள் கிறிஸ்தவர்கள். யார் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்திலே ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை பற்றி ஒரு முக்கியமான சத்தியத்தை. ரோமர் 10:9-10, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் திரும்ப வருவார் என்று நம்புகிற அடிப்படையான நம்பிக்கையுடையவர்கள் சீடர்கள். அவர்களை தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம். அன்பானவர்களே, அதை நாம் தினந்தோறும் அறிக்கையிடுகிறோம். விசுவாச பிரமாணத்தில் தினந்தோறும் அறிக்கையிடுகிறோம். நாம் உள்ளத்திலே அதை ஏற்றுக்கொண்டிருந்தால், இயேசு என்னுடைய பாவத்திற்காக பாடுபட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், அவர் திரும்ப வருவார், அதற்காக காத்திருக்கிறேன் என்று நாம் நம்பினால் நாம் சீடர்கள், நாம் கிறிஸ்தவர்கள். அன்பானவர்களே, அப்படித்தான் வேதம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. ஆகவே இங்கே யோவான் சொல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி. ஆகவே சீடர்கள் யார்? இயேசுவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை தங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியாக ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆகிய தேவாட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அவர்களை சீடர்கள் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆகவே இவ்வாறு நாம் ஒரே வார்த்தையிலே சொல்கிறார் இருந்தால் இவ்வாறு சொல்லலாம், ஏற்றுக்கொள்பவன் யார் சீடன்? ஏற்றுக்கொள்பவன் சீடன் என்று சொல்லலாம். அடுத்த வசனத்தை பாருங்கள், 37வது வசனம். நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யோவான் 1:37. அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீடரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். சீடன் யார்? இயேசுவுக்கு பின் செல்கிறவர்கள் சீடர்கள். இதுக்கு வேத வசனத்திலே அநேக வேத வசனங்களை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம், தினந்தோறும் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுபவன் சீடன் என்று சொல்லி அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சொல்கிறார். சீடன் யார்? one who follows Jesus Christ. இயேசுவை பின்பற்றுபவன் சீடன். பாருங்க, இவங்கெல்லாம் மார்க் 1:17 நாம் பார்க்கிறோம். அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்ல, என் பின்னே வாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே யார் சீடன்? இயேசுவை பின்பற்றுபவன் சீடன் என்று சொல்லலாம். அன்பானவர்களே, சீடர்கள் என்ற வார்த்தை லாமூட் என்ற ஒரு எபிரேய வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பரண்டிஸ். இப்போ இன்டர்ன்ஷிப்னு சொல்றாங்க இல்லையா, நல்லா படிச்சுட்டு கொஞ்ச நாள் பயிற்சி எடுக்கும் நபராக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. சம்படி லைக் தட். கிரேக்க வார்த்தை மேத்தட்டைஸ் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, தே வேர் அப்பரண்டிஸ். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்த்து, என்ன செய்கிறாருன்னு பார்த்து அதை செய்கிறது, என்ன சொல்றாருன்னு பார்த்து அதை சொல்றது. they just copy Christ, they imitate Christ, they follow Christ. அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ஆகவே சீடர்கள் யார்? ஏற்றுக்கொள்பவர்கள். சீடர்கள் யார்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இன்னும் இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது என்று சொல்லி பாருங்கள். இவ்வாறு நாம் பார்க்கிறோம். அவங்க கேட்குறாங்க, நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு சொல்லி. வந்து பாருங்கள் சொன்ன உடனே கூட போயிடுறாங்க. கூட போய் அங்க தங்கி இருக்கிறார்கள். சீடர்கள் யார்? இயேசுவோடு வாசம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் சீடர்கள். அவர் கூட தங்கி இருக்கிறவர்கள் சீடர்கள். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் பார்த்தா இயேசு கிறிஸ்து சீடர்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள். 3வது அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்கள் பார்த்தால் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. பின்பு இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். 12 பேரை தெரிந்து கொண்டாராம். எதுக்கு தெரியுமா? அவர்கள் தம்மோடு இருக்கவும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த சீடர். இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொண்டாராம். எதுக்குன்னா, தம்மோடு இருக்கவும். ஸோ டு பி வித் ஹிம். அதுக்கு பிறகுதான் அவர்கள் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். சீடர்களை பற்றி 3 குறிப்பு இருக்குங்க. ஒன்று, தம்மோடு இருக்கவும், அதுக்கு பிறகு பிரசங்கிக்கவும், அதற்கு பிறகு வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தவும். இதுதான் இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷனோட தான் சீஷர்கள் அனுப்புறார். தம்மோடு இருக்கவும், பிரசங்கிக்கவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தவும் சீடர்களை ஏற்படுத்தினார் இயேசு. அன்பானவர்களே, ஆகவே யார் சீடர்கள்? இயேசுவோடு வாசம் பண்ணுகிறவர்கள் சீடர்கள். சீடர்கள் யார்? முதலாவது நாம் சொன்னோம், ஏற்றுக்கொள்பவர்கள் சீடர்கள். சீடர்கள் யார்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சீடர்கள். சீடர்கள் யார்?
இயேசுவோடு வாசம் பண்ணுகிறவர்கள். அன்பானவர்களே, அதற்கு நமக்கு உதவியாக இருப்பதற்காகத்தான் நாம் வேதத்தை வாசிக்க சொல்கிறோம். இயேசுவோடு வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஏதுகரமாகத்தான் நாம் ஜெபிக்கும்படியாக சொல்கிறோம். யார் யார் தினந்தோறும் வேதத்தை கருத்தோடு வாசித்து ஜெபத்திலே ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அன்பானவர்களே, வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ஜெபிக்கும் போது நாம் அவரோடு பேசுகிறோம். ஆகவே இந்த இரண்டும் நடைபெற்று கொண்டே இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்விலே நாம் உணர்கிறோம், அவருடைய வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சில நேரத்தில் நம்ம நிறைய வேலை இருக்கு, அதனால ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு யோசிப்போம். மார்ட்டின் லூத்தர் இவ்வாறு சொன்னார், டுடே ஐ ஹவ் மோர் ஒர்க் ஸோ ஐ மஸ்ட் ப்ரே மோர் என்று சொன்னார். இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் ரொம்ப ஜெபம் பண்ணோம் என்று சொன்னார். அன்பானவர்களே, அவர் மூலமாக திருச்சபை ஒரு பெரிய மறுமலர்ச்சி அடைந்தது. மார்ட்டின் லூத்தர். முல்லர், ஜார்ஜ் முல்லர் பற்றி இவ்வாறு சொல்லப்படுகிறது, பெரிய விசுவாச வீரர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய காலத்திலே 5000 பேருக்கு மேலே நிறைய சிறுவர்களை வைத்து அவர்களுக்கு கல்வி கற்க வைத்து அவர்களுக்கு உணவு உடை கொடுத்து அவர்களை வளர்த்து விட்டவர் முல்லர், ஜார்ஜ் முல்லர். அவரை பற்றி இவ்வாறு சொல்லப்படுகிறது, 200 முறை வேதத்தை படித்து முடித்து படித்தார் என்று சொல்லப்படுகிறது. முழங்கால நின்று 100 முறையும் உட்கார்ந்திருந்து 100 முறையும் வாசித்தார் என்று அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அன்பானவர்களை, நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே பார்த்தோம், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வேத வசனத்திலிருந்து வரும் என்று சொல்லி. ஆகவே வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய விசுவாசம் வளர்கிறது. வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை நம்பின பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி ஆண்டவர் அவர்களோடு பேசினார், அவர்கள் எதை எதை பெற்றுக்கொண்டார்கள், இதையெல்லாம் வேத புத்தகத்தில் தான் நாம் வாசிக்க முடியும். ஆகவே நாம் தனியாக இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடவில்லை, நாம் ஒன்றும் தனி நபர் அல்ல. நமக்கு முன்பு ஓடின ஏராளமான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். நம்மோடு இணைந்து உலகம் முழுவதும் இந்த விசுவாசத்தில் பயணிக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு முன்னால் ஓடின அநேக பரிசுத்தவான்கள், ஆண்டவரோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள், அவருடைய அனுபவங்கள், அவர்கள் எப்படி வாழ்வை எடுத்துக்கொண்டார்கள், எப்படி வாழ்வை புரிந்து கொண்டார்கள், எப்படி கடவுளோடு பேசினார்கள், கடவுள் எப்படி பேசினார், இதெல்லாம் இந்த புத்தகத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவரோடு வாசம் பண்ணுவதற்கு நேரம் செலவழிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் இருந்து எப்படியாவது கொஞ்ச நேரம் தேவனோடு செலவிடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். தனியாக, மொத்தமாக நம்ம ஆராதனைக்கு வர்றோம், தனியாக ஆண்டவரோடு செலவிடுங்கள். சீடன் இயேசுவோடு தங்குபவன். ஆகவே முதலாவது சொன்னோம், இயேசுவை ஏற்றுக்கொள்பவன் சீடன். அவரை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக ஏற்றுக்கொள்பவன் சீடன். அது மாத்திரமல்ல, இயேசுவை பின்பற்றுபவன் சீடன். அது மாத்திரமல்ல, இயேசுவோடு தங்கி இருப்பவன் சீடன் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வேத பகுதியில் இன்னும் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று பாருங்கள். 40:41 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. அவன் முதலாவது தன் சகோதரனை சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இப்போ அந்திரேயா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவர் PRO. அவர் எப்பவுமே மற்றவங்களை அழைத்து கொண்டு வருவார். இந்த 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சது அந்திரேயா தான். அவர் சொன்னார், இங்கே ஒருத்தன்ட்டு 5 அப்பம் 2 மீன் இருக்கு அப்படின்னு சொல்றார். இன்னொரு முறை கிரேக்கர்கள் நாங்கள் இயேசுவை பார்க்கணும்னு சொல்றாங்க, அந்திரேயா தான் கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றார். அன்பார்களே, ஆகவே இந்த அந்திரேயா முதல்ல பேதுருவை கூட்டிட்டு வரார் இயேசுவிடத்துல. ஆகவே யார் உண்மையான சீடன்? அன்பானவர்களே, பிறரை கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துபவன் உண்மையான சீடன். அவனை சீடர் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். யோவான் நற்செய்தி நூலிலே 15ஆம் அதிகாரத்திலே நாம் கனி கொடுக்கும் வாழ்க்கை பற்றி நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். அன்பானவர்களே, எப்பொழுது நாம் சீஷர்களாக இருக்கிறோம்? கனி கொடுக்கும் வாழ்வு. கனி கொடுக்கும் வாழ்வு என்றால் என்ன? ஒன்று பிறரை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தும் வாழ்வு, இன்னொன்று பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும் வாழ்வு. நம்முடைய வாழ்வு கனி கொடுக்கும் வாழ்வாக மாறுகிறது எப்பொழுது? when we bring others to Christ. கிறிஸ்துவுக்கு நேராக பிறரை கொண்டு வருவது, அது கனி கொடுக்கும் ஒரு வாழ்வாக மாறுகிறது. நம்முடைய வார்த்தையினால், செயலினால் பிறரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துவது, நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு நபர்களாக மாற்றப்படுவது, அது நிச்சயமாக அதை கனி கொடுக்கும் வாழ்வு என்று சொல்லலாம். அப்பொழுது நீங்கள் சீஷராயிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லி இருக்கிறார்.
பிஷப் ஜிடி செல்வின் பற்றி நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். நம்முடைய திருமண்டலத்திலே அவர் பேராயராக இருந்தவர். அவர் முதல்ல ஒரு செமினரி நடக்குது பிஷப் சார்ஜன் கேம்பஸில். அதில் அவர் டீச் பண்ணுறார். அங்கே இறையியல் கற்றுக் கொடுத்தார்கள், உபதேசிமாரை உருவாக்குனாங்க. ஆகவே அங்கே அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் டைமில் காலரா வருது. அந்த காலரா நேரத்தில் டவுன் ஏரியாவிலலாம் அவர் போகிறார். போய் நிறைய பேருக்கு அப்போ அந்த பொட்டாசியம் கொடுக்குறாங்க. கொடுத்து நிறைய பேரை காப்பாற்றுகிறார்கள். அன்பானவர்களே, பலர் பயந்து கிராமங்கள்லாம் நிறைய பேர் வெக்கேட் பண்ணி ஓடுற நேரத்தில் ஜிடி செல்வின் வாஸ் வித் த பீப்புள். மக்களோடு இருக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார், தன்னோடு இருந்தவர்களெல்லாம் உற்சாகப்படுத்தி உதவி செய்கிறார். அன்பானவர்களே, ஆகவே மக்கள் அவரை பாராட்டி அவரை அந்த முனிசிபல் சேர்மனாக மாற்றிருக்காங்க. டவுன் முனிசிபல் சேர்மனாக ஜிடி செல்வின் என்ற இறையியல் கல்லூரி ஆசிரியர் இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர் பேராயராக மாறி இருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆகவே உலகம் நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறது, நம்முடைய செயல்களை கவனிக்கிறது. அது ஆண்டவருடைய நாமத்திற்கு சாட்சியாக இருக்கும் பட்சத்திலே அநேகர் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தப்படுவதற்கு நிச்சயமாக அது உதவியாக இருக்கிறது. ஆகவே உண்மையான சீடன் யார்? அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய செயல்களும் இயேசுவுக்கு நேராக மக்களை அழைத்து வருகிறது. இங்கே அந்திரேயா பேதுருவை இயேசுவினிடத்திலே அழைத்து வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீடன் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் சீடன். அவரை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக ஏற்றுக்கொண்டவன் சீடன். சீடன் யார்? இயேசுவை பின்பற்றுபவன் சீடன். சீடன் யார்? இயேசுவோடு வாசம் பண்ணுபவன் சீடன். சீடன் யார்? இயேசுவிடத்திலே வரவழைப்பவன் சீடன். சீடன் யார்? கடைசியாக இந்த வேத பகுதி என்ன சொல்கிறது? இயேசுவினிடத்திலே அவன் அழைத்து கொண்டு வரப்படுகிறான். அது மாத்திரமல்ல, உடனே இயேசு என்ன செய்கிறார்? இனி நீ சீமோன் அல்ல, இனி நீ பேதுரு என்று சொல்கிறார். பேதுரு, அதே போல கேபா என்று சொல்கிறார். கேபா அல்லது பேதுரு என்றால் ராக் என்று சொல்லி பொருள் என்று சொல்கிறார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சீசன் யார்? ஒவ்வொரு நாளும் மாற்றுருவாக்கம் அடைபவன். A person who is transformed every day. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு தன்னை அர்ப்பணித்தவன் சீடன் என்று சொல்லலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் வேதம் இப்படி சொல்கிறது: தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாராம்? இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை போல மாற்றப்படுவதற்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். ஆகவே சீடன் யார்? தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாற்றப்படுபவன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே இவ்வாறு பரிசுத்த பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சீடனுடைய தினந்தோறும் உள்ள அனுபவம் எப்படி இருக்க வேண்டும்? 18வது வசனம்: நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். So we are transformed daily. So we are better Christian than yesterday. நேற்று இருந்ததை விட இன்று நாம் இன்னும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்று இருப்பதை விட நாளை still we are becoming like Christ. கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு வாழ்வுதான் சீடத்துவ வாழ்வு. அன்பானவர்களே, ஆகவே எப்பொழுதுமே என்னை சவால் விட்டு அழைத்த ஒரு நிகழ்வு, நான் வாசித்த ஒரு நிகழ்வு, மறக்காத ஒரு நிகழ்வு, அடிக்கடி நான் நினைவுபடுத்தும் ஒரு நிகழ்வு. பிரேயிங் ஹைட், பஞ்சாபிலே பலவிதமான ஆண்டவர் பெரிய எழுப்புதலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பொதுவாக இப்பொழுது சொல்கிறார்கள். அன்பானவர்களே, அதற்கெல்லாம் வித்திட்டவர் யார் என்று சொல்லி அதற்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா பிரேயிங் ஹைட் என்று சொல்லி அவரை பற்றி சொல்கிறார்கள். அவர் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தார். ஜெபத்தோடு பாரத்தோடு அந்த மக்களுக்காக ஆண்டவருடைய பணி செய்தார். ஏராளமான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது நற்செய்தி எதிர்ப்பாளர்கள் அவரிடத்திலே சிலரை அனுப்புகிறார்கள். எதற்காக அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய ஃபினான்ஸில் அவர் எப்படி இருக்கிறார், பொருளாதார காரியங்களை ஹேண்டில் பண்ணுறதில் எப்படி இருக்கிறார், அவரை பார்ப்பதற்கு நற்செய்தி எதிர்ப்பாளர்கள் சிலர் அவரிடத்திலே ஒரு வாலிபனை அனுப்புகிறார்கள். அவன் 2-3 சில மாதங்கள் அவரோடு தங்கி இருக்கிறான். அவனுடைய வேலை என்னன்னா, போய் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்துட்டு அங்கிருந்து தகவல் கொடுப்பது அவனுடைய வேலை. அப்படித்தான் அவனை சொல்லி அனுப்பினார்கள். அன்பானவர்களே, ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், சில மாதங்கள் கழித்து அவன் திரும்பி வந்து விடுகிறான். அப்போ அவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீ போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் போனால் பிரேயிங் கைடிட்ட சொன்னால் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னான். அவனை நம்பி அவனோடு சேர்த்து கொண்டார். போகிற இடத்துலலாம் போனான், இருக்கிற இடத்துலலாம் இருந்தான்.
ஆனால் அவன் எந்த தகவலும் அவனால் எதுவும் தவறான தகவல்கள் கொடுக்க முடியவில்லை. திரும்பி போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு போன உடனே அவங்கெல்லாம் கேட்டாங்க, இவ்வளோ நாள் அவர் கூட இருந்தே அவருடைய தனிப்பட்ட வாழ்வு எப்படி இருக்கிறது, அவர் பொருளாதாரத்தை யார் அவருக்கு பணம் கொடுக்குறா, என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ பேர் அவரை தேடி போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது பிரேயிங் கைடை பற்றி அந்த வாலிபன் இப்படி சொன்னான், he is not man but God என்று சொன்னான். அவன் மனிதன் அல்ல, அவன் கடவுள் என்று சொன்னான். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இப்படி என்னுடைய வாழ்வு இருந்தால் எவ்வளவு நிறைவு, ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமை. இப்படி நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் அமைந்தால் அது தேவ நாமத்திற்கு எவ்வளவு மகிமை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த பகுதி சீடத்துவத்தை பற்றி கற்றுத்தரும் 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவதாக ஏற்றுக்கொள்பவன் என்று சொன்னேன். நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்பவன். இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி என்று ஏற்றுக்கொண்டவன் அவன் சீடன் என்று சொல்லி இந்த பகுதியை நமக்கு சொல்கிறது. இயேசுவை பின்பற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தவன், இயேசு நடந்தது போல நடப்பதற்கும், அவர் பேசுவதை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கும் தன்னை அர்ப்பணித்த ஒரு அப்பரண்டிஸ், அவன் ஒரு பயிற்சியாளன், இயேசுவால் பயிற்றுவிக்கப்படுகிற, இயேசுவை பின்பற்றுகிறவன். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி சீடர்களை அழைத்தார் இயேசு. ஏற்றுக்கொள்பவன், பின்பற்றுபவன், இயேசுவோடு வாசம் பண்ணுபவன் அவருடைய சீசன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இயேசுவினிடத்திலே பிறரை அழைத்து வருபவன், கனி கொடுப்பவன் அல்லது வரவழைப்பவன் அவருடைய சீசன் என்று சொன்னோம். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் அவருடைய சாயலாக மாற்றுருவாக்கப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்தவன் சீஷன். இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் ஆண்டவராய் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நம்மையே நாம் கேட்போம். இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? அவரோடு நாம் செலவழிக்கும் நேரங்கள் என்ன? இயேசுவோடு வாசம் பண்ண நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? உலகத்தோடு செலவழிக்கும் நேரத்தையும் ஆண்டவரோடு செலவழிக்கும் நேரத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஆண்டவரோடு செலவழிக்கும் நேரம் நமக்கு உண்டா? தினந்தோறும் பிறரை கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிறவன் சீசன். அந்த வாழ்வு நம்மிடத்திலே இருக்கிறதா? நாம் எத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? நம்மால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நபர்கள் எத்தனை பேர்? நம்மையே நாம் கேட்போம். அந்திரேயா இயேசுவை அறிந்து கொண்ட உடனே தன்னுடைய சகோதரனாகி சீமோனை அழைத்து வந்தான். நம்முடைய குடும்பத்தில் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டா? நாம் அடிக்கடி பேசுகிற நபர்கள், நாம் நேசிக்கிற நபர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டா? அவரிடத்தில் ஆண்டவராக இயேசுவை பற்றி ஏதாவது நாம் பேசியிருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? நாம் அனுபவித்த மகிழ்ச்சி, நாம் அனுபவிக்கிற மகிழ்ச்சி, மனநிறைவு, நம்பிக்கை, இவைகளை பற்றி நாம் பேசி இருக்கிறோமா? ஆண்டவர் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம் பேசி இருக்கிறோமா? நம்முடைய வயதை நாம் பார்ப்போம். இத்தனை ஆண்டுகளிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வழி நடத்தப்பட்ட நபர்களை குறித்து நாம் யோசிக்க முடியுமா? இயேசுவினிடத்திலே பிறரை வரவழைப்பவன், பிறரை அழைத்து வருபவன் சீசன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை மாற்றி வருகிறாரா? போன ஆண்டு இருந்ததை விட நம்முடைய சுபாவம் மாறி இருக்கிறதா? நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, நாம் சிந்திக்கும் விதங்கள் பரிசுத்த ஆவியானவரால் மாற்றப்படுகிறதா? அதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் மனதார சம்மதித்திருக்கிறோமா? நம்மையே நாம் கேட்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அவரை பின்பற்றும் சீடர்களாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே,
உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக, உம்மை பின்பற்றுகிறவர்களாக, உம்மோடு வாசம் செய்கிறவர்களாக, பிறரை உம்மிடத்திலே வரவழைப்பவர்களாக, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தப்படுகிறவர்களாக என்னையும் எங்களையும் நீர் மாற்றியரும் சாமி. உடைய கிருபை எங்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.